Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இப்போ என்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, சார் ஆகஸ்ட் 1ஆம் தேதி எக்ஸாம்னா இன்னும் 2 months தான் இருக்குது, 45 days தான் இருக்குது, அதுக்கான டைம் டேபிள் கொடுங்க, ஒரு ஷெட்யூல் போட்டு தாங்க, அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகுமா போஸ்ட்போன் ஆகாதா அது ரெண்டாவது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி எக்ஸாம் நினச்சிட்டு நம்ம படித்தா தான் நீட் 2021 பர்ஃபெக்டாக கான்ஃபிடென்ட்டாக நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, லாஸ்ட் 3 months, லாஸ்ட் 6 months, லாஸ்ட் 4 months ஷெட்யூல்லாம் யாராவது ஒருத்தர் நான் உங்களுக்கு போட்டு தரேன்னா அதை ஃபாலோ பண்ணுறதுல தப்பே கிடையாது, ஈஸியாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் லாஸ்ட் 2 months தான் இன்னும் இருக்குது, 45 days தான் இருக்குது. இப்போ போய் நான் உங்களுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுத்தா மிகப்பெரிய பிரச்சனை வரும். உங்களுக்கு அந்த எக்ஸாமில் கான்ஃபிடென்ட் லெவல் குறையறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன் சார் எப்படி சார்னு கேட்குறீங்களா? நான் இப்போ இருக்கிறதே 2 months தான், இல்லை 45 days தான். இப்போது வீக் 1 ஷெட்யூல், வீக் 2 ஷெட்யூல்னு போட்டு உங்களுக்கு கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்க. வீக் 1 ஷெட்யூல் ஒரு பர்டிகுலர் டேலேருந்து பர்டிகுலர் டேக்குள்ளே நீங்கள் படித்து முடிக்கணுங்கிற கட்டாயம். ஏன்னா இன்னும் 2 மாதத்தில் எக்ஸாம், இல்லை 45 daysல எக்ஸாம் வந்துடும். அப்போ லாஸ்ட் சான்ஸ் ஃபார் கம்ப்ளீட்டிங் த சிலபஸ். அப்போ போயிட்டு நான் உங்களுக்கு ஒரு டைம் டேபிளில் ஃபஸ்ட் வீக்ஸ் இதை படிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. 25% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும், கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அனதர் 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது மாடரேட்டாக இருக்கும். அனதர் 25% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட 75% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த பர்டிகுலர் வீக்கில் கொடுத்த சிலபஸை ஃபாலோ பண்ண முடியாது, பெண்டிங் வச்சுருவாங்க. அடுத்த வார சிலபஸ்க்கு வராங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் குறையும். ஐயோ நம்ம பெண்டிங் வச்சுருக்கோமே, அதை எப்போ கம்ப்ளீட் பண்ணுறது, கரெக்டாக 45 daysக்கு ஷெட்யூல் போட்டுட்டாங்களே, அதை ஓவர் கம் பண்ண லேகிங்காக இருக்கக்கூடிய சிலபஸை எப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு திங்கிங் வந்துடும். அதுவே கான்சன்ட்ரேஷனை குறைச்சி டிஸ்ட்ராக்ஷனை ஜாஸ்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, யூ ஷுட் ப்ரிப்பேர் யுவர் ஓன் டைம் டேபிள். கடைசி 45 daysக்கு, கடைசி 2 monthsக்கு டோன்ட் பி அ ஃபாலோவர். நான் சொல்கிறதையோ மற்றவங்க சொல்கிறதையோ கேட்காதீங்க. பி அ லீடர். நீங்கள் உங்களுக்கு டைம் டேபிளை போட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். எப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி ஆகுதோ அப்போ கான்சன்ட்ரேஷன், நீங்கள் பண்ணுற ஒர்க்கில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இப்போது உங்கள் ஓன் டைம் டேபிளை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ஐடியா தரேன். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபஸ்ட் சாப்டர் டிஃபிகல்ட்டாக இருக்கும், அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கடைசி சாப்டர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபஸ்ட் சாப்டர் ஈஸியாக இருக்கும், கடைசி சாப்டர் கஷ்டமாக இருக்கும். அப்போது ஒவ்வொருத்தருக்கும் டைம் டேபிள்ங்கிறது மாறப்போகுது. அதனால் நீங்களே உங்கள் ஓன் டைம் டேபிளை ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. எப்படி? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி டெய்லி ஒரு சப்ஜெக்டை கூட ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் படிக்கணும். அதில் ஈஸி சாப்டர்ஸ் எது, ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரியில், பயாலஜியில் ஈஸி சாப்டர்ஸ் எது, இதுக்கு உங்களுக்கு அடுத்தவங்களோட ஹெல்ப்பே தேவைப்படாது. எப்போ கொஷின் இந்த சாப்டர்லேருந்து கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கரெக்டாக பண்ணிடுவீங்க. அதுதான் ஈஸி சாப்டர்ஸ். நெக்ஸ்ட்டு மாட்ரேட் சாப்டர்ஸ். மாட்ரேட் சாப்டர்ஸும் அடுத்தவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ரிவைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதுதான் மாட்ரேட் சாப்டர்ஸ். அப்படிம்போது கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கும், அவ்வளோதான். அதை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அண்ட் தென் டிஃபிகல்ட் சாப்டர்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். டிஃபிகல்ட் சாப்டர்ஸ்க்கு அடுத்தவங்களோட உதவி உங்களுக்கு தேவைப்படும். எப்போ அந்த கொஷின் அட்டன் பண்ணாலும் தப்பாக தான் போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுலாம் டிஃபிகல்ட் சாப்டர்ஸ். இப்போது ஃபஸ்ட்டு 5 daysல நீங்கள் ஈஸி சாப்டர்ஸை படித்து முடிச்சுருங்க. எப்படி படிக்கணும், என்னென்ன பண்ணணும், நான் அது உங்களுக்கு ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு 10 daysல மாட்ரேட் சாப்டர்ஸ்க்கு வாங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். கடைசி 15 daysல டிஃபிகல்ட் சாப்டர்ஸை எடுத்து வச்சு படிங்க. இது சைக்காலஜிக்கலி ப்ரூவன் ஒன். என்னென்னா ஈஸி டு டிஃபிகல்ட் போகும்போது நம்ம நிறைய படிப்போம், நமக்கு என்ன ஒர்க் பண்ணுறோமோ அந்த ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாகும், ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஈஸி டு டிஃபிகல்ட் போகிறோம். ஓகேங்களா? ஒரு மலை மேலே ஏறும்போது ஃபஸ்ட்டு 10 படி ஈஸியாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். கடைசியாக மேலே போய் பார்த்தோன்னு வச்சுங்களேன், நல்லா காற்று ஜிலு ஜிலு ஜிலுன்னு வரும், மலை உச்சிக்கு போனால் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம். அந்த மாதிரி தான். ஓகேங்களா? சரி, இப்போது 30 நாளைக்கு நம்ம சொல்லியாச்சு. 30 நாள் முடிச்சதுக்கப்புறம் 11th ஃபுல் டெஸ்ட், 12th ஃபுல் டெஸ்ட் தனித்தனியாக எழுதிட்டு, ஃபுல் டெஸ்ட்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாம் கலந்த மாதிரி 11th ஒரு ஃபுல் டெஸ்ட், 12th ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதிட்டு கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு 5 days எடுத்துக்கோங்க. இந்த 35 days இப்படி போகும். ஓகே, இங்கே ஈஸி டு மாட்ரேட், மாட்ரேட் டு டிஃபிகல்ட், இந்த 5 days, 10 days, 15 days எப்படி படிக்க போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆக்டிவ் ரீகால் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சார் ஆக்டிவ் ரீகால்னா என்ன? ரீகால்னா என்ன? படித்ததை திருப்பி சொல்லி பார்க்குறது, எதையும் பார்க்காம. இப்போது ஒரு விஷயம், இப்போது நீங்கள் பிளான் கிங்டமில் ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், எந்த ஒரு புக்கையும் பார்க்காம அப்படியே ரீகால் பண்ணி சொல்கிறது, அதுதான் ஆக்டிவ் ரீகால். அப்போது ரீகால்னால் எப்போ ரீகால் பண்ணுவீங்க? கொஷின் கேட்கும்போது. ஸோ ஆக்டிவ் ரீகால் அப்படிங்கிறது ப்ராக்டிஸிங் த கொஷின்ஸ், அவ்வளோதான்.
இந்த ஈஸி சாப்டர்ஸ்லாம் உங்களுக்கு படிக்கவே தேவை இருக்காது. டைரெக்டாக அந்த 5 நாளில் ஈஸி சாப்டர்ஸ் எடுத்து கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதான். கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவ் ரீகால் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். செகண்ட், கோ த்ரூ ப்ரீவியஸ் இயர் கொஷின். வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் கோ த்ரூ பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். 5 to 10 இயர்ஸ் பாருங்கள் போதும். 33 இயர்ஸ் பார்க்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. இப்போ டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால 5 to 10 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாருங்கள். அடுத்த 10 டேஸ்க்கு மாடரேட் சாப்டர்ஸ்க்கு, அடுத்த 15 டேஸ்க்கு டிஃபிகல்ட் சாப்டர்ஸ்க்கு. டிஃபிகல்ட் சாப்டர்லாம் ஆக்டிவ் ரீகால் பண்ணும்போது ரிவிஷனும் பண்ணணும். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வீடியோ லெக்சர் பார்த்து அதை ஓவர் கம் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டரில் என்ரோல் பண்ணியிருந்தீங்க, ஜாயின் பண்ணிக்கிங்கன்னா அவங்ககிட்டலாம் நீங்கள் ஆன்லைனில் டவுட் கேட்டு அதை படிச்சுக்கலாம். Then give importance to NCERT based MCQs. This is very important. கடைசி டைமில் போயிட்டு அவுட் சைட் NCERTல கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காதீங்க. NCERT based MCQஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் தென் டோன்ட் வேஸ்ட் டைம் ஃபார் டேக்கிங் நோட்ஸ். இப்போ போய் லைன் பை லைனாக நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காதீங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் படிக்கும்போது சில எக்ஸாம்பிள்ஸ் வேர்ட்ஸ் எழுதுவீங்க, ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணி வைப்பீங்க. கெமிஸ்ட்ரிலாம் படிக்கும்போது சில ஈக்குவேஷன் இருக்குது, அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அவ்வளவுதான். அது லைன் பை லைன் எழுதுறது கிடையாது. ஆனால் லைன் பை லைன் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் எனர்ஜி எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஐயோ என்ன படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு திங்கிங் வந்துருச்சுனாலே கான்ஃபிடென்ட் லெவல் போயிடும். அதனால் லைன் பை லைன் நோட்ஸ் எடுக்கிறதோ லைன் பை லைன் ரீட் பண்ணிகிட்டு இருக்கிறதோ வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் படிச்சிட்டிங்க. இப்போ வந்து ரிவிஷன் தான் பண்ணுறீங்க. ரிவிஷன் பண்ணும்போது லைன் பை லைன் ரீட் பண்ணுறதை விட்டுட்டு எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு டவுட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அதை மட்டும் எடுத்து வச்சு படிங்க. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக இந்த 35 டேஸ் குடுன்னு வந்துடும். நிறைய நல்லா படித்து ஆக்டிவாக படித்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. இப்போ லாஸ்ட் 10 டேஸ் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு 5 டேஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மார்க் டெஸ்ட் எழுதுங்க. ஒரு மார்க் டெஸ்ட்டுக்கு நீங்கள் கரெக்டாக 3 மணி நேரம் டைம் செட் பண்ணி வச்சு எழுதணும். எக்ஸாக்டாக நீட்டில் எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும். எக்ஸ்ட்ரா டைம்லாம் எடுத்துக்கூடாது. 3 மணி நேரம் டெஸ்ட் எழுதுறீங்க. டெஸ்ட் எழுதுகிற அன்னைக்கு நீங்கள் அதை அனலைஸ் பண்ணணும். கண்டிப்பாக 3 மணி நேரம் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா அதை பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணுறதுக்கு 5 மணி நேரம் ஆகும். 5 மணி நேரம் ஆகும். கொஷின் பை கொஷின் 180 கொஷினையும் நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறீங்க. எந்த கொஷினுக்குலாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்களோ அதுக்கு எப்படி கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அதை நோட் பண்ணி வைங்க. சீட் ஷீட் அப்படிம்பாங்க. அந்த சீட் ஷீட்டை க்ரியேட் பண்ணுங்கள். எப்படி வந்து நீங்கள் அந்த கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க, ஏன் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க நோட் பண்ணி வைங்க. எங்கே தப்பு பண்ணீங்க, ஏன் தப்பு பண்ணீங்க அதையும் சரி பண்ணுங்கள். அதுதான் பர்ஃபெக்ட் அனாலிசிஸ். ஸோ அதனால் ஒரு நாளைக்கு ஒரு மார்க் டெஸ்ட் ஃபஸ்ட் 5 டேஸ்க்கு எழுதுங்க. அடுத்த 3 டேஸ்க்கு ஒரு நாளைக்கு 2 மார்க் டெஸ்ட் எழுதுங்க. அனாலிசிஸ் இப்போ வந்து குயிக்காக பண்ணணும். கடைசி 2 நாள் கம்ஃபர்டபுளாக ரிவைஸ் பண்ணுங்கள். அப்படியே ரிலாக்ஸ்டாக ரிவைஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ண கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன் சார் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ண கொஷினை ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறீங்க? புதுசாக எடுத்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாமா? வேண்டாம். ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ண கொஷினை எடுத்து பார்க்கும்போது உங்கள் பிரெயினை ஈஸியாக நீங்கள் ஏமாற்றிடலாம். எப்படி? ஆஹா நான் சூப்பராக படிச்சிருக்கேன், எனக்கு எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் தெரியுது, இந்த பாசிட்டிவ் திங்கிங்கோட பாசிட்டிவ் வைப்ஸோட போய் நீட் 2021 எழுதுனா கண்டிப்பாக 650 பிரேக் பண்ணி அதிக மார்க் உங்களால் வாங்க முடியும். 650ங்கிறது அந்த லிமிட் சொல்கிறேன், அதை பிரேக் பண்ணி போகலான்னு. 720 out of 720 கூட நீங்கள் வாங்க முடியும். ஆல்ரெடி 2 பேர் வாங்கி சாதிச்சிருக்காங்க நீட் 2020ல். அதனால் 720ங்கிறது நாட் பாசிபிள் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். இட் இஸ் பாசிபிள். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சார் எனக்கு எல்லா சாப்டருமே ஈஸி தான், எனக்கு டிஃபிகல்ட்டுன்னு ஒன்று கிடையாது, மேபி சில சாப்டர் மாட்ரேட், நான் எல்லாம் நல்லா படிச்சுட்டேன்னா இப்போ இருந்தே நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதுங்க. எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டேன்னா இப்போ இருந்தே ஒரு நாளைக்கு ஒரு மார்க் டெஸ்ட்டு அதை பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு வாங்க. இல்லை ஒரு நாளைக்கு 2 மார்க் டெஸ்ட் எழுதி அதை அனலைஸ் பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். ஸோ உங்களுக்கு நீங்களே டைம் டேபிளை ப்ரிப்பேர் பண்ணி பண்ணும்போது படிக்கும்போது கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். யூ வில் பிகம் த லீடர். ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க. திருப்பியும் சொல்கிறேன், இந்த ஆள் மலைச்சிக்கிட்டு 45 டேஸ்க்கு டைம் டேபிள் கொடுக்க யோசிச்சுக்கிட்டு டைம் அதுக்கு ஆகும், இதுக்கு உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கணும் ஒர்க்கை அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொடுக்காம விட்டுட்டான்டா, சமாளிக்கிறான்டா அப்படி தயவுசெய்து நினைக்காதீங்க. உங்கள் டைம் டேபிளை நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகரிக்கும் போது உங்களோட கான்சன்ட்ரேஷன் படிக்கிறதுல இன்க்ரீஸ் ஆகும். இது சைக்காலஜிக்கலி ப்ரூவன் ஒன். ஸோ நல்லா படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.